கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஜீவ வார்த்தையாகிய என்னுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி அந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு காண்டு செய்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவனுடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். இந்த நாளிலே ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:48. அவரை என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நேர் உயர்த்தி. சங்கீதக்காரர் தாவீது சொல்லும்போது சொல்லாரு, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நேர் உயர்த்தி. அப்படின்னா எனக்கு விரோதமாக எழும்பினவர்களை காட்டிலும் எனக்கு எதிராக வந்தவங்களை காட்டிலும் என்ன நீ மேலே உயர்த்தினர். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்குது இல்லை? படிக்கிற இடத்துல எழும்புறாங்கல்ல விரோதிகள், வேலை செய்கிற இடத்துல எழும்புறாங்கல்ல, தொழில் செய்கிற இடத்துல எழும்புறாங்கல்ல, உங்கள் குடும்பத்தில் எழும்புறாங்கல்ல, உங்கள் ஊரில் எழும்புறாங்கல்ல, நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்வீங்க அங்கே இருக்கிறாங்கல்ல. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது? யார் உங்களுக்கு ஒரு எழும்பினாலும் அவங்களுக்கு மேலே உங்களை உயர்த்துவாராம். அப்போ எழும்புறவங்க உங்கள் கீழே போயிடுவாங்க. பயப்படாதீங்க. நம்ம ஆண்டவர் எப்போவுமே சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு மேலாக நம்மை உயர்த்துகிற ஒரு தெய்வம். சங்கீதம் 23:5 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தி எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சங்கீதக்காரர் அங்கேயும் சொல்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி அப்படின்னா சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு மேன்மை, ஒரு உயர்வு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் எனக்கு விரோதமாக எல்லாரும் எழும்பிட்டாங்களே, நான் கீழே போயிடுவேன், நான் அழிஞ்சிருவேன், அவங்க நான் உயர்ந்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இயேசுப்பாவை உறுதியாக பற்றி பிடிச்சிருங்க, அவரையே நம்புங்க. எப்போதுமே ஆண்டவர் உங்கள் எதிராளிகளுக்கு மேலாக உங்களை உயர்த்தி வைப்பார், கண்டிப்பாக உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் அதை அப்படி செய்வார். நீங்கள் யோசிப்பை பாருங்கள். தன் சகோதரர்கள் யோசிப்பு விரோதமாக எழும்பினாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? குறிப்பிட்ட காலம் வந்தபோது தன் சகோதரர்களுக்கு மேலாக உயர்த்தினான். எல்லாரும் யோசிப்பிட்ட அவன் யோசிப்பு மூலம் சாப்பிடத்தக்கதான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அப்படி சூழ்நிலை ஆண்டவர் மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களுடைய கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே, எதிராக எழும்புகிற ஜனங்களுக்கு மேலாக உங்களுடைய பிள்ளைகளை எல்லா இடத்திலும் உயர்த்துங்க. எந்த இடத்துல எந்த எதிராளிகள் எழும்பினாலும் அவர்களுக்கு மேலாக எல்லா காரியத்திலும் உடைய பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைக்கும்படியாய் உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாய் வியாதிப்பட்டவர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள், சமாதானம் இல்லாதவர்கள், வாழ வழி தெரியாதவர்கள் எல்லாருக்கும் இந்த நாளில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கமான நிலைகளை மாற்றி தாருங்கப்பா. உம்முடைய அற்புத செயல்களை வெளிப்படுத்தும். குறிப்பாய் ஊழியம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. எல்லாருக்காக படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை பிஸ்னஸ் பண்ணுறவங்களை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பிரசனம் எல்லாரோடும் இருக்கட்டும். இந்த நாளில் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சாட்சி எழுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.